பேசிட்டு போய் உட்காந்துருக்குறாங்க. என்ன அழகுங்கிறீங்க. ஷோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்த்தா, தண்ணி அடிக்கிறத நாங்கள் தான் சொல்லி தர்றோமா, இல்லை குட்கா போகிறத நாங்கள் தான் சொல்லி கொடுக்குறோமா, தம் அடிக்கிறத நாங்கள் தான் சொல்லி கொடுக்குறோமா? ஐயா, இதெல்லாம் ஊரில் தடை பண்ணிட்டாங்க, இது மக்களுக்கு ஈஸியாக கிடைக்குது, இதை உடனே தடுத்து நிறுத்துங்கன்னு காமிக்க வேண்டிய இடத்துக்கு போய் காமிச்சா, அந்த காமிச்சவங்க மேலேயே கேஸை போட்டால் நாங்கள் என்னங்கய்யா பண்ண முடியும்? ஆயிஷா, பேப்பர்லாம் கொஞ்சம் படிக்கணும்ப்பா. ஐயா, இதுல சின்ன தாஜ்மஹால் கட்டினீங்களா, பெரிய தாஜ்மஹால் கட்டினீங்களா? போட்டுட்டு இருக்க வரியில அவனால ஒரு செங்கலை கூட நட்டு வைக்க முடியல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏரோப்ளைனுக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு 51 ரூபா தான். என்னுடைய கூலி தொழிலாளி ஒரு டிவிஎஸ் 50க்கு பெட்ரோல் அடிக்க 73 ரூபா 60 செலவு பண்றானே. இதை எப்படி ஏத்துக்கிறது? மூச்சு திணற திணற எங்க கலைஞர் ஐயாவுடைய வசனத்தை, பராசக்தி வசனத்தை பேசிட்டு இதையெல்லாம் இப்ப பேச முடியுமான்னு சொல்லிட்டு போய் உட்காந்துச்சு. அம்மா, அதை நீங்க மட்டும் பின்பற்றிருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நாடே கைவிட்டு போயிருக்காதேம்மா. இது தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. தெரியாம பராசக்தி வசனத்தை பேசிருச்சு. என்னென்னமோ மாதிரி படம் பேரெல்லாம் வச்சுட்டு இருக்கோமா. இன்னைக்கு நாட்டில் என்னென்னமோ எல்லாம் பண்ணிட்டு ஒரு குளத்துல முங்கி எந்திரிச்சிட்டு நானும் நல்லவேன்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? 5 அறிவு ஜீவன் மேல படம் பேரை வச்சு எடுக்கிறது குத்தமா? ஏமா, வேற வேலை இல்லை, அப்புறம் குளத்துல முங்கிக்கிட்டு தான் அப்புறம் பொழுத போக்கணும். அரசாங்க செலவுல மேடையை போட்டு கோலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். வேற வேலை இல்லைன்னா அப்புறம் என்னம்மா செய்ய சொல்ற? கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தானாம். கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம். ஒரு மனிதன் வாழ்வே இனிமை என்றான், ஒரு மனிதன் வாழ்வே கொடுமை என்றான். படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான். இந்த மாதிரி தாங்க ஐயா. ஏன் நாங்க எல்லாத்தையும் நல்ல பாதையில எடுத்துட்டு போறோம், நீங்க ஏன் அந்த தீய பாதையில கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்துறீங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். ஏன் இன்னைக்கு இவ்வளோ பேசினாங்களே, சிரிப்பு சிரிப்புன்னு அப்படி பேசினாங்களே, உங்களை பத்தி சிறப்பா ஒரு 2 வார்த்தை பேசியிருப்பாங்களாங்க ஐயா? நான் சொல்லட்டுமா? ஜில்லாவோ திண்டுக்கல், இங்க சின்னாலப்பட்டி பக்கம் வந்து சொல்லு, எங்க சிலுக்குவாறுபட்டி சிங்கம், செம்பு கலக்காத தங்கம், இவர் வச்சிருக்கிறதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். எங்க ஐயா அன்புக்கு அன்னை தெரேசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்துல நெல்சன் மண்டேலா, எங்க லியோனி ஐயா கொடுத்த 500 5 லட்சமா நினைச்சுக்கிட்டு இந்த கலைஞர் டிவி ரசிகர்களை கொஞ்சம் அசர வச்சுதான் காட்டுவோமா அப்படின்னு. இதுக்கு மேல உங்களை பாராட்டுறதுக்கு திரைப்படத்துல வேற வரி வேணுமாங்க ஐயா உங்களுக்கு? ஐயா, நண்பன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நண்பன்னா எவனுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறானோ அவன் தான் உலகத்துல மிகப்பெரிய பணக்காரன். அதனால நண்பன்னா அவன் உயிர். ஐயா, அப்படின்னா இன்னைக்கு நம்ம தமிழக மக்கள் முழுவதும் மிகப்பெரிய பணக்காரர்களுங்கய்யா. எங்க கிட்ட நண்பன்னா நாங்க எந்த படத்தை தெரியுமா சொல்லுவோம்? தளபதினா நண்பன், நண்பன்னா தளபதி தாங்கய்யா. இதை யாருனாலாச்சும் மறுக்க முடியுமாங்கய்யா? ஒன்றும் இல்லை, 1000 டிஸ்ட்ரிபியூட்டர், 700 ஒர்க்கர், 500 டெக்னீஷியன்ஸ், 300 சீன், 200 சைட் ஆக்டர், 100 மெயின் ஆக்டர், லொகேஷனுக்கு ஒரு டீம், பர்மிஷனுக்கு ஒரு டீம், மேக்கப்புக்கு ஒரு டீம், பேக்கப்புக்கு ஒரு டீம், டச்அப்க்கு ஒரு டீம், ஸ்டோரி ரைட்டிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், டயலாக் ரைட்டிங், ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், கொரியோகிராஃபர், கேமராமேனு, அசிஸ்டன்ட் கேமராமேனு, டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ப்ரொடக்ஷனு, இது எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த காமெடியன் கிட்ட போய் கால் ஷீட் வாங்கிட்டு, இந்த ஹீரோயின் கிட்ட கால் ஷீட் வாங்கிட்டு, நான் வச்சிருக்க கடைக்கு இந்த ஹீரோ தாண்டா சூப்பரா வருவான்னு அந்த ஹீரோ வீட்டு வாசல ஏறி ஏறி இறங்கி அந்த ஹீரோ கிட்டயும் கால் ஷீட் வாங்கிட்டு போய் ப்ரொடியூசர் கிட்ட நின்னா அவன் பணத்தை கொட்டுன்னு கொட்டுவான். கொட்டி அப்படியெல்லாம் படம் எடுத்து அந்த சென்சார் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த திரையில ஓடும் போது அப்படியே என் ரசிகர்கள் பார்க்கும்போது, சே, என் தலைவன் என்னமா நடிச்சிருக்காயா, படம் 100 days இவனை மாதிரி தான் இருக்கணும்னு ஒவ்வொரு ரசிகனும் மார்த்தட்டி சொல்லுவானே. அப்பதாங்க அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் அப்படி உட்காருவாங்க. பிரசவ வழியை விட மிகப்பெரிய வழிங்கய்யா ஒரு படத்தை எடுக்கிறதுங்கிறது. அப்பா மகளுக்கு இருக்கக்கூடிய உறவை எத்தனை விஷயத்திலயோ சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஒரு கவிஞர் மிக அழகா சொல்லியிருப்பாரு பாருங்க. அவருடைய ஆயுட்காலம் வேணால் மிக குறைவாக இருக்கலாம், ஆனால் அவர் எழுதி வைத்த இந்த வார்த்தை இன்னும் பல ஆண்டுகள் வாழும். மகளை பெத்த அப்பாவிற்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்தது அல்ல அப்படிங்கிறது.
தாழ்த்தப்பட்ட பையன் கூட தன்னுடைய அறிவு நுட்பத்தினால மிகப்பெரிய எல்லையை அடையலான்னு சொன்ன படம் தான் ஸ்லம்டாக் மில்லியனியர்ன்ற திரைப்படம். டேய் உன்னால முடியும்டா, நீ சாதிக்க பிறந்தவன்டா, நீ சாதிடா, நீ ஜெயிடா, நீ என்னென்ன நினைக்கிறியோ அந்த மாதிரி போடா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்த படம் தாங்கய்யா இன்னைக்கு நிறைய பெற்றோர்களினுடைய இருளை விளக்கிய படம் அப்பா என்ற திரைப்படங்கய்யா. ஏன் ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயத்தை திரும்பி பார்க்க வைத்த படம், அனைத்து ஆசிரியர்களுக்கும் முன்னோடியாக விளங்கிய படம், ஆசிரியருக்கும் மாணவருக்கும் உள்ள உறவை அழகாக எடுத்து காண்பிச்ச படங்கய்யா, சமூகத்துக்கு விழிப்புணர்வை கொடுத்த படம். அதுதான் சாட்டைங்கிற மிகப்பெரிய திரைப்படம். இன்னைக்கு எத்தனை மாணவர்கள் அதனால நல்ல பயன் அடைஞ்சிருக்காங்க. ஏன் பொய்யே சொல்லாத ஹரிசந்திரனா இருந்தாலும் சரி, கப்பலோட்டிய தமிழன் வஉசியாக இருந்தாலும் சரி, மகாத்மா காந்தி, காமராஜர், திருப்பூர் குமரன், பகத்சிங், பாரதியார், பெரியார் போன்ற வரலாற்று கதையை கூறியதும் எங்களுக்கு இன்று சொல்லிக் கொடுத்ததும் இதே திரைப்படம் தான். ராமாயணம், மகாபாரதம், பைபிள் போன்ற பெரிய நூல்களை எங்களுக்கு இன்று சொல்லிக் கொடுத்ததும் இதே திரைப்படம் தான். பொன்னர் சங்கர், மந்திரகுமாரி, பூம்புகார், பராசக்தி போன்ற நீதி நெறி கருத்துக்களை இன்று எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் இதே திரைப்படங்கள் தான். மதத்தில் புரட்சி செய்த மகானாம் ராமானுஜத்தை அனுதினமும் எங்களுக்கு காமித்துக் கொண்டிருப்பது இதே திரையுலகம் தான். யார் கால் வைத்த திரையுலகம் இது? வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டும் படங்களை பார்த்த மக்களை சற்றே திரும்பி தன்னுடைய பகுத்தறிவு மூலமாகவும் வீர வசனத்தின் மூலமாகவும் ஒட்டுமொத்த திரையுலகையே திரும்பி பார்க்க வைத்தாரே நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் கால் பதித்த திரைப்படம் இது. அவரு கால் பதித்த திரையுலகங்கய்யா. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த பெரியோர்களும் சரி, இக்கால கலைஞர்களும் சரி, வரக்கூடிய தலைமுறையினரும் சரி, இந்த படத்தை மக்களுக்கு நல்ல பாதையில் தான் இட்டு செல்வார்கள், இது பின்பற்ற பாதையில் தான் அமையும் என்று சொல்லி அல்லதை விடுத்து உள்ளதை உணர்ந்து நல்லதையே செய்வோம். வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.